எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். உங்கள் காரியத்தை திடமாய் நடத்துங்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஜெயம் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஜெயம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததும், நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அல்லது சரீரத்துல ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, நம்முடைய சிந்தனைகள் எதற்கு நேராக திரும்புகிறது? நம்முடைய சிந்தனைகள் எதற்கு நேராக சாத்தான் திருப்புகிறான்? உனக்கு ஜெயம் வராது, இந்த பிரச்சனையில உனக்கு ஜெயம் வராது, இந்த போராட்டத்துல உனக்கு ஜெயம் வராது, இந்த வியாதியில உனக்கு சுகம் வராது. தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய திட்டம் என்ன? உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். உங்களுக்கு சுகம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்கள் வேதனையை நீக்குவதுதான் கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது.